தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, என் உறவுகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும், அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. என்ன நான் சொல்கிறது உண்மைதானே? இன்றைக்கி பாருங்கள், சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும். நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கோவில் குளங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நல குறைவோ பண நஷ்டமோ, இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும். இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம். இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு விதிக்கு கோடீஸ்வரன், அரசியல்வாதி, பெரிய பணக்காரன், நல்லவர்கள், கெட்டவர்கள்லாம் தெரியாது. அப்போ விதி விளையாடுது, அந்த விதியில் தப்ப முடியுமா? விதியை வெல்ல முடியுமா? சொல்கிறாங்களே அப்போல்லாம், விதி மத்தியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே. எஸ், சொன்னது உண்மை. இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதி தாங்க. இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன். மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல. ஆனால் அங்கே கடவுள் இருக்கார். அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும், பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம். அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை. இந்த விதியை மட்டும்தான் இப்போ பேசுகிறோம். அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது. ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது. எப்படி சிக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காமல் வெளியில் வரணும். ஆனால் அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது. இதுதான் கதை. இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க. அப்போ தான் விதி விளையாண்டுருது. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம், பணம் சேர்க்குறோம், கோல்டில் சேர்க்குறோம், நிறைய இடமா வாங்குகிறோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க. கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடித்து தூள் கிளப்பிடும் டவுனு, வெளியிலே தலை காட்ட முடியாது. ஆனால் பேர் மட்டும் இருக்கும், சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார், சூப்பராக வீடு கட்டினீங்க சார், அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம். இப்போது ஆனால் இது விதியினால் நடந்ததா, இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா? நமக்கு வியூகம் முதல்ல தெரியும், இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு. ஆனாலும் மனசு கேட்காது, புத்தி சொல்லும்
போகாதன்னு மனசு சொல்லும், ட்ரை பண்ணுடா, முடியலன்னா என்ன பார்த்துப்போம், வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும், நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும், நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும். சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும். இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது. 50% நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும். இந்த விரதம்னு சொல்லுவாங்க, அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் விரதத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும். ஒடுக்கிறது தான் நல்லது, அடக்கிறது வேஸ்ட்டு. மனசை அடக்க முடியாது, அடக்குனா அது அடங்காது. ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம். அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறது? இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெயிட் அண்ட் சி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற விஷயம், இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது. எப்படி? சுக்கிரனால் நல்லது நடக்கப் போகுது. ஒரு 50 நாட்கள். தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்து போக வைங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு. நான் உங்களுக்கு ஒரு பிரதரா, ஒரு அப்பாவா, ஒரு குருவா, நண்பனா உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 50 நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது, பெரிய கஷ்டம் வராது, வருத்தம் வராது, நல்லா இருப்பீங்க. பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன், கேளுங்க. 27/11/2025 கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி முதல் 15/1/2026 தை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 50 days, 50 நாள் உங்கள் விதிக்கும் உங்கள் மனசுக்கும் ஒரு போராட்டம் நடக்க போகுது. இப்போ இதில் விதி ஜெயிக்கணுமா, மனசு ஜெயிக்கணுமா? என்ன மிதுன ராசிக்காரர்களே, சார் யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்கிறத விட நான் ஜெயிக்கணும் சார். கரெக்ட், இதை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த 50 நாளில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா நான் சொல்கிற சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த 2026 துவக்கமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனசு என்ன பண்ணும், கவலைன்னு ஒன்று தெரிஞ்சும் அதுக்குள்ளே இறங்க வைக்கும். உங்களை கவலைப்படுவதற்கு சில பிளானை கொடுக்கும். நீங்களாகவே வாலண்டரியாக போய் கவலைக்குள்ளே போய் விழுவீங்க. சொல்லுவாங்களே, எனக்கு என்னமோ ஒன்று செய்து சார். என்ன செய்து? டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் என்னமோ செய்து சார். டாக்டர் அந்த செக்கப் பண்ணுவார், இந்த செக்கப் பண்ணி பார்ப்பார், அதை ஒன்றும் இல்லைங்களே, நல்லா இருக்கீங்களே. இல்லை சார், என்னமோ செய்து சார். என்னமோ சில பேர் சொல்லுவாங்க, என்னமோ தோணுது. என்ன தோணுது உனக்கு? அது தோணுதா, இது தோணுதா? இல்லை, என்னமோ தோணுது. அந்த எண்ணமோ இங்கே ஆல்ஃபபெட்ஸில் NMO, இதை ஞாபகம் வச்சிங்க. இது இந்த 50 நாளில் அடிக்கடி தோணும். அந்த NMO அடிக்கடி வரும். அது என்னன்னே நமக்கு தெரியாது. இதனால நம்மளும் குழம்பி மற்றவங்களையும் குழப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னா, முதல்ல உடம்பை பத்திரமா பார்த்துங்க. உடல்நிலை கவனம். இந்த உடல்நலங்களில் இதை தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறது, தேவையில்லாமல் பீதியை கலப்பிக்கிறது, உங்களுக்குள்ளேயே ஒரு பீதியை கலப்பிக்காதீங்க. இது வேண்டாம், இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது, உங்களுக்கு இப்போ லாபத்தை கொடுக்க போகிறார் கடவுள். மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார். எப்படின்னா, ஒதுங்கி இருக்கிறதுனால நல்லது நடக்க போகுது. உங்களை தேடி சில விஷயங்கள் வரப்போகுது. நீங்களே ஆசைப்பட்டால் கூட அது கிடச்சிருக்காது, நீங்களே ஆசைப்பட்டால் கூட அது நடந்திருக்காது. அப்போ கடவுளாக பார்த்து இப்போ நல்லதை கொடுக்க போகிறார். இன்னும் சொல்லப்போனால் சில உறவுகளால் நல்லது நடக்க போகுது. சார் நம்பவே முடியல, பேசாதீங்க, உறவாலெல்லாம் எங்களுக்கு நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மையிலேயே உறவுகளால் இப்போ நல்லது நடக்க போகுது. ஆனால் அந்த உறவை கொஞ்சம் தாஜா பண்ணணும், அவ்வளோதான். தாஜா பண்ணணும் என்ன, நம்ம வீட்டுக்கு திடீர் விருந்தாடிகள்லாம் வருவாங்க இந்த நேரத்தில்.
அழைக்காத விருந்தாடி கூட வருவான். அதுமாரி சில பேரை நண்பர்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும், சில புதிய நண்பர்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும், புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுவாங்க, நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன் அதை செய்கிறேன்னு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த கான்டாக்டை இப்போ நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டால் நல்லது. இந்த 50 நாளில் சில கான்டாக்ட், குட் கான்டாக்ட், பேட் கான்டாக்டை அதிகப்படுத்தக்கூடாது, வேண்டாம். இப்போ குட் கான்டாக்டை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். சுப செய்திகள் வரப்போகுது, இதை கடவுள் உங்களுக்கு தரப்போகிறார். இதை தான் விதி கொடுக்கும். மனசு என்ன பண்ணுன்னா, இந்த பக்கம் போகாத, இவங்க நல்லவங்க இல்லை, இவங்க கெட்டவங்க, அப்படிலாம் மனசு சொல்லும். அதை நீங்கள் கேட்க வேண்டாம். கடவுள் உங்களை ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் எது கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்குங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சில பகை நட்பாகும். ரொம்ப நாளாக யாராவது பகையாக இருந்தவங்க விலகுவாங்க, பகை நட்பாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நட்புகளால் நன்மை கிடைக்கும், அன்பானவர்களால் நன்மை கிடைக்கும், பிரியமானவர்களால் நன்மை கிடைக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிரியமானவங்க இல்லை, அதை முதல்ல மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இந்த பிரியமானவர்கள், அன்பானவர்கள்னால் யாருன்னா, திடீர்னு நம்மள்கிட்ட ஒரு ரயில்வே ஸ்நேகிதம் மாதிரி, பஸ்ஸு ஸ்நேகிதம் மாதிரி, ஆன் த வே ஸ்நேகிதம் ஏற்படும். அதில் அவங்க ஒரு நல்லது பண்ணிட்டு போவாங்க. இதுதான் இப்போ மிதுன ராசிக்கு நடக்க போகுது. சில நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நூல் இழையில் நீங்கள் தவிர்க்கப்பட போகிறீங்க. ஸோ இது ஒரு குட் டைம். விதி உங்களை நல்ல வழியில் கொண்டு போகுது. ஆனால் மனசு ஆசை சொல்லும், ஆறப்போடு அப்புறமா பார்த்துப்போம், இவனை நம்பாத அவனை நம்பாதெல்லாம் சொல்லும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் எது கிடைக்குதோ அதை ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துங்க. நல்ல அதிர்ஷ்டமாக, சில பேருக்கு லாட்ரி யோகங்கள்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்போ அதிர்ஷ்டங்கள் தான் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் உடல் நலங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபுட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஸோ மிதுன ராசி இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் எவ்ரி வெட்னஸ்டே, புதன்கிழமைன்னு சொல்லுவாங்கள்ல, புதன்கிழமை அன்றைக்கி சுக்கிர ஹோரை வரும். நீங்கள் கேலண்டரில் பேக்கில் திருப்பி பார்த்தீங்கன்னா, அட்டையை திருப்பி பார்த்தா தெரியும், இல்லைன்னா இன்றைக்கி செல்ஃபோன்லலாம் பாருங்கள், சுக்கிர ஹோரை எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்கள். புதன்கிழமையில், அந்த புதன்கிழமையில் சுக்கிர ஹோரையில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள், 2 நெய் விளக்கு போடுங்க. இந்த 50 நாள் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த நஷ்டங்கள் எதுவும் வராது, லாபம் கிடைக்கும், புரிதல் ஏற்படும். உங்கள் மனசுலேயே நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கிட்டு கரெக்ட் அப்படின்னு தோணிடும், அதுபடியே போங்க. ஆக விதி சொல்லும் நல்லதை, மனசு சொல்லும் செஞ்சுப்பார் மாப்பிள்ளை அப்படின்னும் வேண்டாம். புரியுதுங்களா? அது தேவையில்லாத கவலைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளும். அது கவலைன்னு தெரிஞ்சே உள்ளே இறங்குவோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ விதிப்படியே நடப்போம், விதி உங்களை கைவிடாது. இப்போ விதி கைவிடாமல் இருக்கிறதுக்கு நாம் சில இடங்களுக்குள்ளே போகவே வேண்டாம். இதை பார்த்துக்குங்க. நட்புகள் நிறைய உருவாகும், நட்பு மூலமாக நல்லது நடக்கும். நம்ம மனசை சில பேர் புரிஞ்சிக்கக்கூடிய அற்புதமான நேரம், குட் டைம் இந்த 50 days. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.